எத்தனை வயசானாலும் இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க, நல்லா இருப்போம். வாசிங்க 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்ன கைவிடாம நடத்துங்க. அவரோட ஜெபம் அவர் லைஃப்ல எப்படி அற்புதம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, நான் இன்னும் நல்லா ஜெபிக்கணும்னு ஜெபம் பண்றாரு. சின்ன வயசுல இருந்தே நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டை தாங்கன்னு கேட்கல. ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஊழியத்தை நம்ம நல்லா செய்யணும். அவர் சொல்றாரு, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் இனி வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு வல்லமையை தாரும்னு கேட்கிறாரு. ஆமென். அது எவ்வளவு நாள் வேணும்னு கேட்கிறாரு. முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்ன கைவிடாம நடத்துங்கன்னு சொல்லி இன்னும் நல்லா ஜெபிக்க பழகினாரு. யாரெல்லாம் ஜெபிக்க பழகுறோமோ, ஜெபிக்க விரும்புகிறோமோ, கர்த்தர் அவனை நல்லா பயன்படுத்துவார். ஆமென். செய்தியை முடிக்க போறேன். தாவீதோட வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ இடைஞ்சல்கள். அன்னைமார் மூலமா இடைஞ்சல், வீட்டில் யாரும் அவரை மதிக்கல, அவர் திருமணம் முடிஞ்ச வீடுகளில் பலவிதமான இடைஞ்சல், நாட்டு மக்கள் மூலமா இடைஞ்சல், பக்கத்தில் உள்ளவங்க மூலமா இடைஞ்சல், அவரே அவருக்கு இடைஞ்சல். அவர் பையங்க அம்னோனு, அப்சலோமு, அதோனியா எல்லாம் அந்த ஆனா வரிசையில தான். அவ்வளவு பேரும் அவருக்கு பயங்கரமான இடைஞ்சல் தான். ஆனாலும் எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் தாவீத யாராலையும் அசைக்க முடியல. ஆமென், ஆமென். இந்த ஜெப வேளையில் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் அசைக்க முடியாத அளவுக்கு எப்படி நடத்துவாருன்னு சொன்னா, தாவீது நல்ல ஜெபிக்கிறவனா இருந்தார். ஆமென். பிரச்சனைகள் மத்தியில நல்ல ஜெபம் பண்ணாரு. பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. சவுல் ராஜா ஈட்டியை கையில தூக்கும் போதே ஜெபம் பண்ணுவாரு. தான் பையன் கூட எக்ஸ்ட்ரா நிறைய பேர் பேசி ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பவுமே ஜெபிப்பாரு. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு நல்ல பதில் கொடுத்தார். ஆமென், ஆமென். இந்த ஜெப வேலை இருக்க நீங்களும் நானும் நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிடணும். பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபிக்க கூடாது, பிரச்சனைக்கு முன்னாலே ஜெபிக்கணும். பிரச்சனை வருதுன்னு தெரியும் போதே நம்ம ஜெபம் பண்ண பழகிடணும். தாவீது நல்ல ஞானமா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஜெபத்துக்கு நல்ல ஒரு வழி நடத்தல் கிடைச்சது. நல்ல வழி நடத்தல் கிடைக்கும். என்ன செய்யனே சில நேரம் தெரியாது, என்ன முடிவு எடுக்கன்னே தெரியாது. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் நல்ல செய்தியை போன் மூலமா கொண்டு வருவாரு, அழகான வழி நடத்துவாரு. ரெண்டாவது ஆமேன் சொல்றாங்க நிறைய. 2 பேரும் ஆமேன் சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க.